கடந்த 5 மாதத்தில் மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு நியர்லி மோர் தென் 20% மேலே விழுந்திருக்கு. அதாவது மோர் தென் 20% அப்படின்னா இதுதான் நம்ம பியர் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அக்டோபர் மாதம் ஆரம்பித்த மார்க்கெட் ஃபால் நியர்லி கடந்த 5 மாதமாக கிராஜுவலாக விழுந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் 5% வரைக்கும் நம்ம வந்து ஏதாச்சும் மார்க்கெட் விழுது அப்படின்னா அதை ஸ்டாக் மார்க்கெட்டில் நார்மலாக புல் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதே 10% நடந்தது அப்படின்னா அதை கரெக்ட் ஆகுது, மார்க்கெட் கரெக்ஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 20% மேலே மார்க்கெட்டில் வந்து ஃபால் நடக்குது அப்படின்னா அது பியர் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் மேலே 20% மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் புல் ரன் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இப்போ 20% இதே 30% அப்படின்னா மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவோம். இருக்கிறதுலே மேக்ஸிமம் மார்க்கெட் 50% மேலே பாதிக்கு பாதி அதோட வேல்யூ இழந்துடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுதான் ஸ்டாக் மார்க்கெட் ரெசெஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிற ஜோன் என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் பியர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரியாக இருக்குது. அதாவது நிஃப்டி 50 அரௌண்ட் 12% 13% தான் கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதே நம்ம வந்து நெக்ஸ்ட் 50 நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50 தான் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் 50 இதே ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப் இண்டெக்ஸே வந்து கிட்டத்தட்ட 22% லெவலுக்கு வந்து அஃபிஷியலாகவே 22% லெவலுக்கு விழுந்திருக்கு. அதனால் நம்ம அதை வந்து பியர் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் ஏன் விழுது அண்ட் இதே மாதிரி வந்து கடந்த காலகட்டங்களில் ஒரு 40-50 வருஷம் டேட்டாஸ் நம்ம எடுக்கும்போது மார்க்கெட் ஒரு 10 வாட்டிக்கு மேலே பியர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து போயிருக்கு. ஸோ இந்த வருஷம் என்ன ஸ்பெஷலாக என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து மார்க்கெட் ஃபேஸ் பண்ணுது, என்ன மாதிரி ரீசன்ஸ் இது விழறதுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். பை த வே, திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு Track World. ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுறதுக்கு முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு 5 மேஜர் ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு விஷயம் டொனால்ட் ட்ரம்ப். அவர் வந்து பதவி ஏற்றது வந்து இப்போ ஜனவரி மாதம் தான் வந்து பதவிக்கு உள்ளே வந்தார். ஜெயிச்சது நவம்பர் மாதமே ஜெயிச்சாச்சு யுஎஸ் எலெக்ஷன். ஸோ அவர் உள்ளே வந்ததுலேருந்து நிறைய பாலிசிஸ் வந்து அவர் போட்டுக்கிட்டே இருக்கார். நிறைய ட்ராரிஃப் வந்து பல நாடுகளில் வந்து அவர் விதிச்சுக்கிட்டு இருக்கார். இப்போ சைனா போன்ற நாடுகளையும் விதிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தா ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்க அமெரிக்காவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவர் மீட் பண்ணுறதுக்காக அங்கே போகிறார். நிறைய பிஸ்னஸ் டீல்ஸ்லாம் நிறைய இங்கே நடக்கும். இந்த டைம்லேயும் வந்து ட்ரம்ப் அவர் என்ன சொல்கிறாருன்னா இருக்கிற நாடுகள்லேயே அதிகமாக அமெரிக்காவுக்கு வந்து பல கூட்ஸ்க்கு வந்து ட்ராரிஃப் போடுறது இந்தியா தான் அதிகமாக போட்டுட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் அதை ரெசிப்ரோகேட் பண்ணுற விதமாக நாங்களும் இந்தியா வந்து எந்த அளவுக்கு ட்ராரிஃப் போடுறாங்களோ அதே அளவுக்கு நாங்களும் அவங்க மேலே ட்ராரிஃப் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கே வந்து அவங்க இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காரு. என்னதான் நட்புறவாக இந்தியா அமெரிக்கா இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ராரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல அதிரடி முடிவுகளை வந்து அவர் ட்ரம்ப் எடுத்துட்டு இருக்காரு அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுலேருந்து. ஸோ இதனால் வந்து பெரிய அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இது வந்து கோல்டு விலை பயங்கரமாக ஏறதுக்கு இதுவுமே ஒரு காரணமாக இருக்குது. அண்ட் அதை பற்றி டெடிகேட்டாக வீடியோ நான் இங்கே போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக அந்த வீடியோ தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு பெரிய அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஆப்வியஸாக மார்க்கெட்டில் வந்து இது ஒரு பெரிய இதாக அமெரிக்கன் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுது. அமெரிக்கன் மார்க்கெட்டை விட ரொம்ப அதிகமாக இந்தியன் மார்க்கெட்டை இதை அஃபெக்ட் பண்ணுது முதல் விஷயம். இப்போ ரெண்டாவது விஷயம் பார்த்தா வந்து நம்மளோட இந்தியன் ருப்பி டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு டாலருக்கு வந்து கிட்டத்தட்ட 86 ரூபா 87 ரூபா 87 இருக்குமே வந்து நம்ம இந்தியன் ருப்பி பயங்கரமாக டிப்ரிஷியேட் ஆகிருக்கு ரீசெண்ட் டேஸில். ஸோ இது வந்து இதை பற்றியுமே வந்து ஏன் அது டிப்ரிஷியேட் ஆகுது என்ன ஏதுங்கிற மாதிரி அதுக்கும் டெடிகேட்டாக நம்ம வீடியோ போடுறோம். அதை பார்க்கும்போது இன்னும் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோ நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிப்ரிஷியேட் ஆகும்போது என்ன அப்படின்னா நமக்கு இப்போ லைக் 82 83 இந்த டைமுக்கும் இப்போ 86 87 அப்படி அந்த ரேஞ்சில் போயிருக்கா அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸ் வந்து உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதை கிராஜுவலாக குறைச்சிப்பாங்க. பிகாஸ் இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை காட்டிலும் அவங்க அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸு அதில் போடும்போதே அந்த பாண்ட் மூலமாக வரக்கூடிய ஈல்டு அவங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால எந்த ஃப்ரெஷ்ஷான எந்த ஒரு என்ட்ரிஸும் அவங்க வந்து இந்தியாவில் எடுக்கல. இதனால் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே இந்த நேரத்தில் நம்ம போய் நம்மளும் எந்த ஃப்ரெஷ்ஷாக எந்த என்ட்ரிஸும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இவங்க விற்க பொதுவாக டொமஸ்டிக் இன்ஸ்டியூட் போய் வாங்குறதுனால நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போ இவங்க விற்கும்பொழுது டொமஸ்டிக் இந்த நேரத்தில் நம்ம போய் இதை வாங்க வேண்டாம். ஏன்னா இப்போ இன்னும் கரன்சி விழ இன்னும் இவங்க வந்து வெளியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ நம்மளே அதை வந்து வாங்கி நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த கேஷை கேஷ் ரிசர்வ் இப்போ வேஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக எந்த இதுவும் எடுக்காததுனால இவங்க செல் பண்ண அதாவது ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸ் செல் பண்ண மார்க்கெட் இன்னும் டிராஸ்டிக்காக வந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. மூணாவது விஷயமா என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபினான்ஷியல் இயர்
இயர் முடிய போகுது. அதாவது மார்ச் 31 ஏப்ரல் 1லேருந்து நியூ ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கும். அண்ட் இந்த பட்ஜெட் வந்து பல பாலிசிஸை, பல டாக்ஸேஷன், பல விஷயங்களை வந்து நியூ ஃபினான்ஷியல் இயர்லேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ டிஏயும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியட்டும், இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியாத வரைக்கும் வந்து அவங்களோட பையிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிடுறாங்க. ஸோ புது ஃபினான்ஷியல் இயர்லேருந்து வந்து ஓரளவுக்கு மறுபடியும் நமக்கு வந்து கொஞ்சம் க்ரோத் இருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் சஸ்டெயின் ஆகுது மார்க்கெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகளும் இருக்குது. ஒன்று. இப்போ நாலாவது விஷயம் பார்க்கும்பொழுது ஓவராலாக குளோபல் எக்கானமி ஒரு மாதிரி ஸ்லாகிஷாக தான் இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தா, இப்போ ரொம்ப அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் இருக்கிறதுனால க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக ஏறிட்டு இருக்குது. இப்போ இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து எல்லா கூட்ஸ்லையும் வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால பொதுவாக கம்பெனிஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு க்ரூட் ஆயிலும் ஆப்வியஸாக அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எல்லாம் தேவை. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பயங்கரமாக அடி வாங்குது. ஸோ இப்போ Q3 ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ கடந்த 3 மாதம் அப்படி பார்க்கும்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்தோட ரிசல்ட் எல்லாமே இந்த ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் குறையும், இதனால் நெட் ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு குறையும். ஸோ இதுவும் வந்து மார்க்கெட்டில் விழறதுக்கான இன்னும் வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குறதே, ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசப்படுறதே என்ன அப்படின்னா, இந்த ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸு விற்றுக்கிட்டே இருக்காங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டியூட் வாங்குறதே இல்லை அப்படின்ட்டு. ஸோ இப்போ கடந்த இப்போ இந்த டேட் படி பார்த்தா இந்த Feb 14 இந்த வாரம் வரைக்கும், இந்த வீக் வரைக்கும் பார்க்கும்பொழுது இந்த மாதம் பாதி நாள் தான் முடிச்சிருக்கு, பாதி மாதம் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போவே வந்து FII கிட்டத்தட்ட 29,000 கோடிக்கு மதிப்புள்ள கேஷ் செக்மெண்ட்டில் மட்டும், இன்னும் F&O பக்கம்லாம் போல, வெறும் கேஷ் செக்மெண்ட்டில் மட்டும் 29,000 கோடி கிட்ட அவங்க வந்து ஷேர்ஸாக விற்றுருக்காங்க. அண்ட் அதே இடத்தாண்ட நம்ம DI எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா 26,000 கோடி தான் வாங்கியிருக்காங்க. பொதுவாக இவங்களை விட இவங்க அதிகமாகவே வாங்குவாங்க. பட் இந்த வாட்டி DI பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பெரிய மைண்டே இல்லை போல், அவங்களுக்கு வந்து பெருசாக அவங்க வந்து வாங்குறதே இல்லை. அவங்க வாங்காதனால மார்க்கெட் விழுறதுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு காரணமாக வந்து கருதப்படுது. இப்போது நம்ம வந்து இங்கே FII DI டேட்டாஸ் வந்து பார்க்கணும். இப்போ FII அப்படின்னா வந்து யாருன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஃபாரினில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ DI அப்படின்னா டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்குல்ல, அவங்கள தான் டொமஸ்டிக் DI அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறவங்கள ஃபாரின் இன்ஸ்டிடியூட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ விற்கிறாங்க? ஏன்னா நம்மளாம் ரொம்ப ரீட்டெயிலர்ஸ், ரொம்ப சின்னது, இப்போ ஒரு 5,000, 10,000, 50,000, 1,00,000 போகிறதுல மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் வராது. பட் இவங்க எப்படின்னா 1000 கணக்கில் 5,000, 10,000, 50,000, 20,000 கோடி, 1,00,000 கோடி அந்த அளவுக்கு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணுவாங்க. ஸோ இவங்களால தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸே நடக்குதே தவிர நம்மளால பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த FII வந்து இந்த கடந்த 15 நாளில் மட்டும், இந்த மாதம் பிப்ரவரி மாதம், இப்போ நம்ம பிப்ரவரி மாதத்தோட டேட்டாஸ் தான் பார்க்குறோம். கடந்த 15 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 29,000 கோடி விற்றுருக்காங்க. இதே நம்ம DI, நம்ம டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட 26,000 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ நெட்டு 3,000 கோடி லாஸில் தான் இன்னும் இருக்குது. அதோட ரியாக்ஷன் தான் வந்து மார்க்கெட் இப்போ இன்னும் விழுந்துட்டுருக்கு. இப்போ இதே வந்து நம்ம கடந்த மாதங்களில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஜனவரி மாதம், இப்போ அக்டோபர்லேருந்து தான் மார்க்கெட் விழ ஆரம்பிச்சது. கரெக்டாக பாருங்கள். அதுக்கு முன்னாடிலேருந்து மார்க்கெட் வந்து அடிக்கடி அவங்க வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க FII பொதுவாக, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். இப்போ அக்டோபர் மாதம் மட்டும் பார்த்தா கிட்டத்தட்ட 1,14,000 கோடி மதிப்புள்ள விஷயத்தை வந்து அவங்க விற்றுருக்காங்க. கேஷ் செக்மெண்ட்டில் மட்டும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து விற்று எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் அதை ஈடுகட்டுற விதமாக நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டியூட்ஸு அவங்களும் வந்து 1,07,000 கோடி மதிப்புள்ள கேஷாக வந்து மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸாக வாங்கியிருக்காங்க. இது அக்டோபர் மாதம். இதே நவம்பர் மாதம் பார்த்தா 45,000 கோடி, கிட்டத்தட்ட 46,000 கோடி. அடுத்து பார்த்தா ஒரு 16,000, அடுத்து பார்த்தா ஒரு 87,000 மாதிரி விற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூட்டும் வாங்கிட்டே இருக்காங்க. இவங்க வாங்குறதுனால தான் நம்மளோட மார்க்கெட்டும் ஓரளவுக்காவது ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு 20% பிஆர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, அட்லீஸ்ட் அது அந்த லெவல்லே நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் டொமஸ்டிக் இன்ஸ்டியூட். இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து அதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு ஏது காசு அப்படின்னா, நீங்களும் நம்மளும் SIP-யாக சிஸ்டமேட்டிக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, நம்மளோட பணத்தை கொண்டு போய் தான் அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டு ரொம்ப ஃப்ரீ ஃபால் நடக்க ஆரம்பிக்கும், ரொம்ப வேகமாக இன்னும் பயங்கரமாக விழ ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு. இப்போ மட்டுமே வந்து ஒரு 30,000 கோடி அவங்க விற்றுருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதம் 15 நாளில். இன்னொரு 15 நாள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்க எந்த அளவுக்கு விற்கிறாங்க ஏது அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ்லாம் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக மார்க்கெட் வந்து இப்போ இப்படி தான் ரியாக்ட் பண்ணுமா, இதுக்கு மேலே விழுந்ததே இல்லையா அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து கடந்த ஒரு 86லேருந்து வந்து நம்ம மார்க்கெட்டோட டேட்டாஸ், கடந்த ஒரு 45 வருஷம் டேட்டாஸ் நம்ம எடுக்கும்பொழுது more than 20%
எப்போலாம் மார்க்கெட் விழுந்திருக்கு மோர் தென் 20% அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்னோம் பியர் மார்க்கெட். ஸோ மோர் தென் 20% பியர் மார்க்கெட்டு, இந்த கிராஷ் ரெசெஷன் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஸோ எப்போ மார்க்கெட் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கடந்த 45 வருஷத்தில் 10 வாட்டிக்கும் வந்து மார்க்கெட் விழுந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தா இப்போ 86 Feb 86 ஆரம்பிச்ச அந்த கிராஷ், அந்த கிராஷ் எப்போ முடிஞ்சதுன்னா 88 கடை 2 வருஷமாக மார்க்கெட் கிட்டத்தட்ட விழுந்துக்கிட்டே தான் இருக்குது, வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட். ஸோ அப்போ மட்டும் எக்கனாமிக் ஸ்லோடவுனில் வந்து 40% வந்து மார்க்கெட் விழுந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் வந்து ஒரு 2 வருஷம், ஒரு 2.5 வருஷம் கேப்பில் மறுபடியும் October 90 வந்து 38% வந்து யூஎஸில் ஒரு ரெசெஷன் மூலமாக இந்தியாவும் அதில் இம்பாக்ட் ஆகுது. அதனால் கிட்டத்தட்ட 38% இந்தியாவில் அடி வாங்குது. அண்ட் இது வந்து முன்னாடி ஒரு 1.5 வருஷம் கேப்பில் வந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி வெப் சீரிஸ் மூலமாக இல்லை படம் மூலமாக நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அண்ட் மறுபடியும் ஒரு 7 வருஷம் வந்து மார்க்கெட் ரொம்ப நல்ல ரேலி எடுத்துகிட்டு இருக்குது. அண்ட் மறுபடியும் 7 வருஷம் கேப்பில் 2000 .com பபிள் அப்படின்னு சொல்லிட்டு 57% லெவலுக்கு வந்து மார்க்கெட் மறுபடியும் விழுது. மறுபடியும் அப்புறம் என்டிஏ கவர்மெண்ட்னால ஒரு 32%. என்டிஏ கவர்மெண்ட் இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் வந்து எதிர்பாராத விதமாக அப்போ தோல்வி அடைகிறாங்க. ஸோ அப்போ வந்து மார்க்கெட் ரொம்ப பெரிய விதமாக அண்ட் ஒரே நாளில் மோர் தென் 15-16% இண்டெக்ஸே விழுந்த ஒரு நாட்கள்லாம் கூட இருக்குது அந்த டைமில். ஸோ என்டிஏ கவர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆயில் ப்ரைஸ் ஏறினால ஒரு 30%. அப்புறம் லீமன் கொலாப்ஸ், இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா வந்து கருதப்பட்டது. 2008 லீமன் கொலாப்ஸ் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ் கிராஷ்னு சொல்லிட்டு ஒரு 28%. அப்புறம் வந்து சைனாவில் யுவான் அவங்களோட கரன்சி டிவால்யூஷன் பண்ணதுனால ரிப்பல் எஃபெக்டாக வந்து நம்ம இந்தியாவும் வந்து அதில் பாதிக்கப்பட்டது. அப்போ 24% வந்து 2015 விழுது. அப்புறம் ஃபைனலாக கொரோனா கிரைசிஸ், இதில் நம்ம எல்லாம் நம்ம லைவாக பார்த்தது தான் 2020 ஒரு பெரிய கிராஷ் ஜனவரியில் ஆரம்பிச்சு ஒரு 2 மாதத்தில் வந்து பயங்கரமாக 40% லெவலுக்கு வந்து மார்க்கெட்டே விழுந்துருச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து விழுந்திருக்கு. ஓகே, இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போது பொதுவாக எத்தனை வருஷம் கேப்பில் மார்க்கெட் விழுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஆன் அண்ட் ஆவரேஜாக நியர்லி 2.9, ஸோ விச் இஸ் 3 இயர்ஸ். ஸோ குறைஞ்சது பார்த்தா ஒரு 2 வருஷத்தில் ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் இந்த கேப்பில் மார்க்கெட் கிட்டத்தட்ட 20%லேருந்து 40, அதிகபட்சம் பார்த்தா லீமன் கொலாப்ஸ் மாதிரி 63% கூட விழுந்திருக்கு. பட் ஃபார் ஷுர் ஒரு 2-4 வருஷம் கேப்பில் ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே நமக்கு மோர் தென் 20% மார்க்கெட்டில் கரெக்ஷன் ஆர் பியர் மார்க்கெட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எப்போவுமே அதை நம்ம எப்படி பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்க போகிறீங்க. இன்கேஸ் உங்கள் கம்பெனியில் ஒரு சின்ன போனஸ் வருது, இல்லை எக்ஸ்ட்ராவாக ஒரு கேஷ் ரிசர்வ் வருது அப்படின்னா அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் எப்படி எஸ்ஐபி போகிறீங்களோ அதே மாதிரி ஒரு ஆர்டிக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டி காசு போட்டு சேர்த்து வச்சுட்டேங்க. எப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ, மார்க்கெட் 20-30% பயங்கரமாக கிராஷ் ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் வந்து மார்க்கெட் நீங்கள் ஒரு வச்சிருக்க நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்குறதோ இல்லை பர்டிகுலர் ஸ்டாக்ஸை வாங்குறதோ அப்போ நீங்கள் அந்த அந்த காசை பயன்படுத்திக்கும் போது இன்னும் பெட்டரான ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படி வந்து இந்த டேட்டா மூலமாக நம்ம இப்படி வந்து ஒரு புரிதலை எடுத்துக்க முடியும். ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்து இப்போ இது வந்து உங்களோட நிஃப்டி சார்ட். நிஃப்டி எப்போதுலேருந்து நமக்கு டேட்டா கிடைக்குது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து நமக்கு 1990s வந்து நமக்கு நிஃப்டி கிடைக்குது. இன்னும் சென்செக்ஸ் போனோம்னா அது இன்னுமே ரொம்ப பழைய வருஷங்களுக்கு வந்து நமக்கு போகும். இப்போ நம்ம நிஃப்டி பார்த்தோம்னா நீங்கள் எப்போவுமே பார்க்கும்போது நிஃப்டி வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய கிராஷாக நம்ம பார்க்குறது எது அப்படின்னா, பெரிய இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெரிய விஷயமா பெரிய கிராஷஸாக நடக்கிறது வந்து ஒன்று ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் 92-93 நடந்தது. அதுக்கப்புறம் .com பபிள், இது வந்து 2000 நடந்தது. அதுக்கப்புறம் வந்து லீமன் கொலாப்ஸ், இதுவும் வந்து பெரிய இதுவானது. அதுக்கப்புறம் கோவிட். ஸோ இதெல்லாம் தான் பெரிய பெரிய கிராஷாக நடக்க ஆரம்பிச்சு ரெசெஷன் லெவலுக்கு போனது வந்து இந்த 4 கிராஷ். எப்போ தான் இருப்பாங்களா இப்போ பார்க்கும்போது 2008 நடந்தது ஒரு 58%. எப்போ தான் மார்க்கெட் என்ன தான் விழுந்தாலும் அதை நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணி பார்க்கும்பொழுது அது பெரிய கிராஷ் மாதிரி நமக்கு தோணும். இன்னும் இது இருப்பாங்களா இப்போ 2008 லீமன் கொலாப்ஸில் கிட்டத்தட்ட 63% விழுந்துன்னு சொன்னால் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தா இருப்பாங்க அது லோ வந்து கிட்டத்தட்ட 63-64% வந்து நடந்து ஜூம் பண்ணி பார்க்கும்பொழுது. பட் ஆனால் லாங் டேர்மில் நீங்கள் பார்க்கும்பொழுது எல்லாமே மார்க்கெட்டு கீழே விழுந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே தான் இருக்கும். இதுதான் நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு லெசனு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்கும்போது இப்போ நடக்கிற இந்த கடந்த 5 மாதத்தில் மட்டும் மார்க்கெட் எந்த அளவுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னும் நிஃப்டி வந்து பியர் மார்க்கெட் ஜோனுக்குள்ளே போகல, இது ஒரு கரெக்ஷன் ஜோனில் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தா அது நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13% லெவலுக்கு தான் விழுந்திருக்கு. இதே நீங்கள் நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் லார்ஜ் கேப் தான். ஸோ லார்ஜ் கேப் அப்படின்னா இந்தியாவில் மொத்தம் 100 கம்பெனி சொல்லுவாங்க. ஸோ நிஃப்டியில் இருக்கக்கூடிய 51லேருந்து 100 அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மோர் தென் 23% அது போயிருக்கு, விச் இஸ்
இட் இஸ் இன்டு பியர் மார்க்கெட். ஸோ இதுவும் நீங்கள் அதுக்கப்புறம் மிட் கேப் கூட ஒன்றும் பியர் மார்க்கெட் லெவலில் போல. இப்போ நீங்கள் ஸ்மால் கேப்பும் பார்க்கும்போது இப்போ இதே நீங்கள் ஸ்மால் கேப் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்மால் கேப்பும் வந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ நான் அதோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தா நியர்லி 22% லெவலுக்கு அதுவும் மார்க்கெட்டும் விழுந்திருக்கும். ஸோ இதையும் நம்ம பியர் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய 50. ஸோ இண்டெக்ஸே 20% விழுந்திருக்குன்னா உள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பயங்கர நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. அதாவது பிஇலாம் பயங்கர அதோட ப்ரைஸ் டு இண்டெக்ஸ் ப்ரைஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பயங்கரமாக விழுந்திருக்கு. நியர்லி ஒரு 30-40% பயங்கரமாக கரெக்ஷன் நடந்திருக்கு. ரொம்ப நல்ல வேல்யூஷன் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். லைக் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா. இப்போ மைக்ரோ கேப் அதோட அந்த இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 20%, 21.5% வந்து மைக்ரோ கேப் விழுந்திருக்கு. அண்ட் இதுதான் விழுந்திருக்கா அப்படின்னா அது இன்னும் விழறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக தெரியுது. இன்னும் வந்து அது ஸ்டேபிள் ஆன மாதிரி தெரியல அந்த இண்டெக்ஸ். இப்போலாம் பார்க்கும்போது அதோட சப்போர்ட் லெவலில் ஸ்ட்ராங்காகவே பிரேக் பண்ணி இன்னுமே விழுந்திருக்கு. ஸோ வரக்கூடிய காலகட்டங்களில் கூட மார்க்கெட் விழறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக நமக்கு தெரியுது. அண்ட் இனி எது வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட் வந்து உலகத்தில் யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஈவன் வாரன் பஃபெட்டால் கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ பெரிய ஆளாலுமே மார்க்கெட் எப்படி போதோ நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அப்படி எதுவுமே எல்லாம் இருக்கிறதே ரொம்ப சிம்பிளுங்க. சிம்பிளாக மாதம் எஸ்ஐபி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அது என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, என்ன பண்ணுது, எதுவுமே நமக்கு தேவையில்லை. நீங்கள் சிம்பிளாக எஸ்ஐபி பண்ணிட்டு போங்க. இப்போ நீங்கள் வந்து பல டேட்டாஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய டேட்டாஸ் பார்த்து ஒரு மாதிரி இது கிளாரிட்டி வந்ததுன்னா சூப்பர். ஒருவேளை உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, இன்னும் நிறைய டேட்டாஸ்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அப்படி சொல்லணும்னா மார்க்கெட் மேலே போகுது, கீழே போகுது, சைடில் போகுது, இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே ஒரே விஷயம் தான். மாதம் டிசிப்ளின்டாக எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை ஸ்டாக்லையோ வாட் எவர். ஸ்டாக்குங்கிறது ஒரு அட்வான்ஸ் லெவல், அதை விட்டுரும். சிம்பிளாக அட்லீஸ்ட் மியூச்சுவல் நீங்கள் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஆன் அண்ட் ஆவரேஜ், ஏன்னா மார்க்கெட் மேலே போகும்பொழுதும் வாங்குவீங்க, கீழே இருந்தாலும் வாங்குவீங்க, ஸோ நடுவில் இருந்தாலும் வாங்குவீங்க. இது வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன வாங்கினா ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் நீங்கள் வந்து வாங்கி இருந்திருப்பீங்க. ஸோ வாங்கும்பொழுது ஆன் அண்ட் லாங் ரனில் மார்க்கெட்லேருந்து நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 12% லெவலுக்கு நமக்கு இது வந்து ஃபார் ஷூராக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு வளரக்கூடிய நாடு. இன்னுமே வந்து உங்களுக்கு ஒரு 15, 18, 20%, 20+லலாம் உங்களுக்கு வந்து சிஏஜிஆரில் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப லக்கி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. பட் 12 to 15% இருக்கும் நம்ம தாராளமாக ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஆன் அ லாங் ரன்னா அட்லீஸ்ட் 5, 10, 15, 20+ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இருக்கும்பொழுது மார்க்கெட்லேயே நீங்கள் இருக்கீங்க. 5 வருஷம் கூட வேண்டாம், 10 வருஷத்துக்கு மேற்பட்டு நீங்கள் 10லேருந்து 20 வருஷம் 30 வருஷம்லாம் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா டிசிப்ளின்டாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸே மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பார்க்கும்போது இது ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் மறந்தால் கூட பரவாயில்ல, உங்கள் எஸ்ஐபி அக்கௌண்ட் கொண்டு நிறுத்தாதீங்க. ஸோ இதான் இந்த வீடியோவில் நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயமே கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த மார்க்கெட் கிராஷை பற்றி யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி யாராச்சும் பேசிகிட்டு இருக்காங்க, டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு புரிதல் அதிகமாக இந்த வீடியோ கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் இருந்துச்சு இந்த வீடியோ பற்றி, இல்லை ஃபர்தர் டாபிக்ஸை பற்றி பேசுறது இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் வந்து பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care. Have a nice day. Track World.